பரபரப்பான செய்தியாக இருக்குது. இன்றைக்கி கூட வந்து வாக்காளர்களுக்கு நன்றி சொன்னார். பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஜெயிச்சிட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, இன்றைக்கி வரலாறு காணாத வாக்குப்பதிவு எல்லாம் நம்மளால தான். ஆரம்பத்திலிருந்து தகவல்களை கசிய விடுறது, ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுறது, ஒரு நரேஷனை செட் பண்ணுற வேலையை தான் பண்ணிக்க. அடுத்து இந்த கட்சி எப்படி ரன் பண்ணிட்டு போகிறாருங்கிறது தான் அடுத்த கேள்வி. இது வரைக்கும் ஒரு பிம்பத்திலே ஓட்டிட்டு போயிட்டாங்க. இனி அடுத்து 5 வருஷம் என்ன செய்ய போகிறாங்க? நமக்கு வர்ற தகவல் என்னென்னா, ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து கூட்டத்தொடர்லாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணும், அந்த டைமிங்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இவர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ண போகிறாரு. அப்புறம் லீகலாக அவருடைய பர்சனல் லைஃப்பில் டிவோர்ஸ் 2 பேரும் மியூச்சுவல் அப்ளை பண்ணியிருக்காங்க. வந்த பிறகு இன்னொரு திருமணம் பண்ண போகிறார். அதிமுக பாஜக கூட்டணி வந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை செஞ்சு நாங்கள் வந்து அடுத்து வந்து ஆட்சி அமைப்போம். ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ எவ்வளோ வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலைக்கு. அப்போ ஒரு வேலைக்கு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா அவங்க பேசுவாங்க. ஏன்னா வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக எதிர்ப்பு தானே முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காரு. அவங்க எல்லாம் பேசி செட் பண்ணிட்டு நிப்பாட்டிருக்காங்களா விஜய்ங்கிறது கூட. வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பாக இவ்வளோ நாள் வந்து ஓடிக்கிட்டு இருந்த தேர்தல் களம் ஹீட் அணைஞ்சு முடிஞ்சிருக்கு. அதாவது விஜய் கட்சியிலேருந்து அவர்களுடைய தொண்டர்களுக்கு கட்டளை போனதாக வந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அதாவது காலையிலேயே 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளேயே தாவேக்காவுக்கு ஓட்டு போடுற நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரையும் வந்து 10 to 1 வந்து ஓட்டு போட சொல்லி அவங்க நிர்வாகிகளுக்கு வந்து கட்டளை போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதை காரணம் காட்டி தேர்தல் ரிசல்ட் அப்போ திமுக செஞ்ச சதி, அதனால தான் எங்களுக்கு வந்து காலைல வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து பீக் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் கூடலை அப்படின்னு சொல்லி பேச போகிறதா ஒரு சதி திட்டம் செஞ்சுருக்கிறதா வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? இல்லை, இது வதந்தி. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. எல்லா கட்சிகளுமே அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் காலையில் போட்டுருங்க, இத்தனை மணிக்குள்ளே போட்டுருங்க, வெயிலுக்கு முன்னாடியே போட்டுருங்க, ஓட்டை மிஸ் பண்ணிடுறாங்க கொடுப்பாங்க. இவர் வந்து ஓப்பனாகவே செய்தியாக இல்லை, ஓப்பனாகவே மேடையில் சொல்கிறாரு. காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு கார்டு எடுத்துகிட்டு போய் சும்மா விசிலில் நச்சுன்னு போடுறதுக்கு என்னாரு, அதை அவர் ஓப்பனாகவே சொன்னார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி 12 மணி வரைக்கும் எவனும் வரல. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுருக்குறாங்க போல். ஒரு குறிப்பிட்ட நம்பர் வாங்கியிருக்கிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் சொல்கிற இந்த வர்ற செய்திகள்லாம் பார்க்குறப்ப அது வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது. இன்றைக்கி கூட வந்து வாக்காளர்களுக்கு நன்றி சொன்னார். பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஜெயிச்சிட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, இன்றைக்கி வரலாறு காணாத வாக்குப்பதிவு எல்லாம் நம்மளால தான் அப்படின்னு. வரலாறு காணாத வாக்குப்பதிவு எஸ்ஏஆருக்கு பிறகு நடந்திருக்கு. உண்மையிலே வரலாறு காணாத வாக்குப்பதிவு வெஸ்ட் பெங்கால் தான். மேற்கு வங்கத்தில் 92%. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 22 லட்சம் ஓட்டு. போன 2021லையும் 26க்கும் 22 லட்சம் ஓட்டு தான் அதிகம். அப்போ கொரோனா காலம், வீட்டை விட்டு வெளியே வரல, பல பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, வெளியே வர்றதுக்கு பயந்தாங்க. அப்போ உள்ள சூழ்நிலையும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் வெறும் 22 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ஓட்டு. அப்போ இந்த பெர்சன்டேஜுங்கிறது வந்து 2021க்கும் 2026க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அப்போ உள்ள சூழ்நிலைக்கும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் எஸ்ஏஆருக்கு பிறகு போட்டுருக்குறாங்க. இந்த மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரியான அவங்க இந்த டிவிக்கு பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து தகவல்களை கசிய விடுறது, ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுறது, ஒரு நரேஷனை செட் பண்ணுற வேலையை தான் பண்ணி. எப்படியா இருந்தாலும் 4ஆம் தேதி தெரிஞ்சுட்டு போகுது. ஓகே, இது வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக நரேட்டிவ் செட் பண்ணுறேன். என்ன தான் நரேட்டிவ் செட் பண்ணால் அடுத்த 5 வருஷம் இவர் ஜெயிச்சார்னா முதலமைச்சராக இருக்க போகிறாரு, இல்லைனா வந்து என்ன பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போகிறாரு, இல்லை எத்தனை சீட் வாங்க போகிறாரு, அடுத்து இந்த கட்சி எப்படி ரன் பண்ணிட்டு போகிறாருங்கிறது தான் அடுத்த கேள்வி. இது வரைக்கும் ஒரு பிம்பத்திலே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிட்டு செய்திகளை கசிய விட்டுட்டு ரீல்ஸ் போட்டு பாட்டு போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு அவங்க போயிட்டாங்க. இனிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அவங்களுக்கு. இனி அடுத்து 5 வருஷம் என்ன செய்ய போகிறாங்க? படத்தில் நடிக்க போகிறாரா, இல்லை ஜெயிச்சா சிஎம் ஆகிடுவாரா, சிஎம் ஆனால் என்ன செய்ய போகிறாரு, இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு 10 சீட் வாங்கிடுவாரா, சட்டசபையில் போய் என்ன பண்ண போகிறாங்க? இது வரைக்கும் ஜாலியாக போயிடுச்சு. இனிமேல் தான் அவங்களுக்கு வந்து வேலை இருக்குது. இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இது எல்லாமே இனிமேல் கேள்விக்குரிய விஷயமாக தான் இருக்குது. அதே போல் வந்து நடிகர் அஜித் அவர் வந்து வாக்களிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு. அதாவது வந்து இப்போ இருக்க ஆட்சி நீடிக்கணுமா, அதுக்கு நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று ட்விட்டரில் வந்து நிறைய வந்து போஸ்ட் வந்து பகிரப்பட்டது. அதுக்கு வந்து எதிர்ப்பும் வந்து பரவிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அவர் பேசுறது உண்மைதானா? இல்லை, அது வந்து அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவே மறுத்து அறிக்கையை கொடுத்துட்டார். அவர் சொல்லலை அப்படின்னு. அவர் ஃபோட்டோ எடுக்க கேட்குறாங்க, பைட் கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு ஆர்டின் மட்டும் காமிச்சிட்டு போயிட்டார். பட்டு அது மைக்கை நீட்டினதுக்கு நோ நீடுன்னு இருப்பார். நீங்கள் பேசுகிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்கலாம், தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இது அதே வந்து அப்படியே அங்கே தூக்கி போட்டு அதை அங்கே போட்டு அது ஒரு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. விஜய்க்கு ஆதரவாக எதிர்ப்பாக பேசிட்டாரு, இந்த ஆட்சி தொடரணும்னு பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லைங்கிறத மறுத்துட்டார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சர்ச்சைகளில் மாட்டாத நபர் தான். அதனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் தமிழ்நாட்டின் முதல் ஓட்டு வந்து அஜித் தான் போட்டிருக்காரு. 6:55க்கு முதல் ஓட்டு அவருடைய இதில் போட்டு போயிட்டார். பார்த்துருப்போம் கோட் சூட்லாம் வந்து எப்பயுமே அது ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காரு. ஜனநாயக கடமையை நான் முதல்ல வந்து செய்யணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்ட நெரிசல் இல்லை, அது கூட்ட நெரிசல்ங்கிறது மட்டும் கிடையாது.
க்யூவில் நிற்கணும், நமக்காக போலீஸ் வந்து நிற்பாங்க, மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் உடனே காலையில் வந்து முதல்ல இன்றைக்கி ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டோம், அது காலங்காத்தாலே போட்டுருவோமே அப்படின்னு ரெகுலராக பண்ணிகிட்ருக்காரு. அந்த தகவல் தவறான தகவல் தான் அது. சரி, அதே போல் வந்து விஜய் அவர்கள் வந்து திருப்பி வந்து படம் நடிக்க போகிறாரு அப்படின்னு இவ்வளோ நாள் தொடர்ந்து பேசப்பட்டது. நம்மளே பேசியிருக்கிறோம். ஓகே, அது வந்து அட்லி கூட படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கேவிஎனுக்கு திருப்பி படம் பண்ண போகிறாருன்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து ஒரு ஊரில் இருக்க மாட்டார், மே 4 இப்போ ஊரில் இருக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லப்படுது. என்ன இல்லை, எல்லா அரசியல்வாதியுமே வந்து இந்த 2 மாதம் பிரச்சாரத்துக்கு பிறகு வெக்கேஷனுக்கு போகிறதான். இப்போ விஜயுமே எப்பவுமே போகக்கூடிய நம்பர் தான். அநேகமாக இந்த மாதக்குள்ளே திருத்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு வெக்கேஷனுக்கு போவார். அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஏதோ அந்த நடிகை கூட தான் வெக்கேஷன் போவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அது அவருடைய விருப்பம். அவர் போகிறாரா, அந்த நடிகையோட போகிறாரா, வேறு எந்த நடிகையோட போகிறாராங்கிறது அவருடைய தனிப்பட்ட பர்சனல் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ரிசல்ட்டை வச்சு தான் நீ அவருடைய அரசியலே இருக்குது. இந்த ரிசல்ட் அவருக்கு என்ன கொடுக்குது, நம்பர் கொடுக்குதுன்னு. ரிசல்ட் எப்படி இருந்தாலுமே அவர் கேவிஎனுக்கு ஒரு படம் பண்ணுறார், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். ஒரு அட்லியா இல்லாட்டி நெல்சனுடைய ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் கதை கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க, அந்த கதையா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறார். அது வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தாலும் சரி, முன்னப்பின் இருந்தாலும் சரி, சினிமாவில் அவர் நம்பி பணம் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல 100 கோடி ரூபாய்க்கு பணத்தை போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணணும், அவங்களுக்கு காம்பன்சேட்டுக்குன்னு ஒரு படம் பண்ணணும். அப்படிங்கும்போது அரசியல் என்ட்ரி எப்படி இருந்தாலும் படம் பண்ணுவாருங்கிறது உண்மை. வெளிநாடு வெக்கேஷனுக்கு எப்போ ரெகுலராக போகிறது தான் அது. ஓகே, இதை கரெக்டாக பிளான் பண்ணி முன்னாடியே வந்து அந்த ஜனநாயகம் லீக் ஆனது அது இதெல்லாம் அவருக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எது படமா? ஜனநாயகம் லீக்கு. ஜனநாயக லீக்கு பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. இல்லை, உங்களுக்கு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் லாஸே ஒழிய பார்த்து கிட்டத்தட்ட அப்போயே 1 கோடினாங்க, இப்போ கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே அந்த படத்தை பார்த்துருப்பாங்க போல். ஓகே, நீ படம் ரிலீஸ் ஆனால் கூட தியேட்டரில் போகிற பொருளை வசூல் கொடுக்கும், ஓடிடியில் அந்த அளவுக்கு வசூல் கொடுக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா ஓடிடியில் மேக்ஸிமம் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த படம் அவருக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஓகே சார், ஒருவேளை இப்போ அரசியலுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து கூட்டத்தொடர்லாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணும், அந்த டைம்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இல்லை, இவர் ஒருத்தர் ஜெயிச்சாலுமே உள்ளே வந்து மக்கள் பிரச்சனையை பேசுவாரா, இல்லை வந்து இனி அடுத்து எப்படி ரன் பண்ணிட்டு போக போகிறாரு, இந்த கட்சி எப்படி வழிநடத்த போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நமக்கு வர்ற தகவல் என்னென்னா, இவர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ண போகிறாரு. அப்புறம் லீகலாக அவருடைய பர்சனல் லைஃப்பில் டிவோர்ஸ் 2 பேரும் மியூச்சுவல் அப்ளை பண்ணியிருக்காங்க. வந்த பிறகு இன்னொரு திருமணம் பண்ண போகிறாரு. ஓகே, அதுக்கு பிறகு இவர் அரசியல் இவர் கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்டை பொறுத்து தான் பொலிட்டிக்கலில் பெருசாக ட்ராவல் பண்ணலாமா, இல்லை சைலண்ட்டாக விட்டுட்டு 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த வேலையை பண்ணுவோமாங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியாவில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது ரிசல்ட் வந்து அவருக்கு என்ன மாதிரியான இது கொடுக்குங்கிறத வச்சு தான் இருக்குது. அதே போல் வந்து விஜய் அவரோட ஃபேக்டர் வந்து ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக அமைஞ்சிச்சு இந்த தேர்தல். இதுக்கப்புறம் இது தொடருமா இல்லை எப்படி சார்? இந்த தேர்தலில் அவர் அதிமுகவினுடைய ரோல் அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம வந்து தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆரம்பத்துலேருந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன், டிபேட்டில் சொல்லியிருக்கிறேன். இவர் அதிமுக அரசியலை பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எதுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க? அது ஒரு மதசார்பற்ற கூட்டணி. அதில் காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. அந்த முக்கியமான விஷயங்களை சமரசமாக்கிற மாட்டாங்க. விசிகா இருக்குது, இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது, ஒரு மதசார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள், மொழி சார்ந்த விஷயங்கள், வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களில் சமரசமாக மாட்டாங்க. ஒரு கட்சி அதில் வந்து சமரசமானாலும் இன்னொரு கட்சி சமரசமாக மாட்டாங்க. அப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு அணியாக திமுக கூட்டணி இருக்குங்கிறதுக்காக நான் வாக்களிக்கிறேன். ஒருத்தர் இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த டீலிமிட்டேஷன் வந்து இன்னும் வந்து அந்த இம்பாக்ட் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. டீலிமிட்டேஷனை கையில் எடுத்து தென்னிந்தியாவுக்கு மொத்தத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் வாங்கி கொடுத்தது திமுக தான். அதை வந்து நீங்கள் பார்த்தோம். நம்ம அதுக்கு காங்கிரஸினுடைய பெரிய துணை இருந்து சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ வலுவான ஒரு கூட்டணி இருக்குப்பா நாடாளுமன்றத்தில். ஓகே, ஒன்று தேடு இல்லை பாஜகவுக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 250 MP இருக்கிறாங்க. அதனால் இந்த கூட்டணிக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து விஜய்க்கு நான் அந்த வாக்கை வந்து விஜய்க்கு நான் போடுறதா இருந்ததுன்னா, விஜய் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். குறைந்தபட்சம் அந்த எதிர்ப்புலையாவது இருக்கணும். பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, அந்த எதிர்ப்புலையாவது இருந்தால் தான் நான் அங்கே ஷிஃப்ட் ஆகும். திமுக ஓட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகும். இவர் முழுக்க என்ன பண்ணுறாருன்னா, அதிமுக செஞ்ச அரசியலை கேட்கிறார். திமுக ஒரு தீய சக்தி, எம்ஜிஆர் தான் என் கொள்கை தலைவர், எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போடுறது, எம்ஜிஆருக்கு முத்தத்தை கொடுக்கறது, எம்ஜிஆர் சாட்டையை வச்சு அடிக்கிறது, எங்கள் வீட்டு பிள்ளை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அதிமுக அரசியலை கையில் எடுக்கிறார். சாஃப்ட் இந்துத்துவா, பாஜக ரொம்ப அட்டாக் பண்ணாமல், இப்போ இஷ்யூ வந்து முக்கியமான சென்சிட்டிவ் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்காமல், அப்படி ஒரு மேலோட்டமான ஒரு சாஃப்ட் இந்துத்துவ அரசியலை எடுக்கிறார். இது வந்து அதிமுக அரசியல். இது
அதிமுக அந்த காலத்துலேருந்தே இருக்கும். அது ராமர் கோயிலுக்கு ரத யாத்திரைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆடு கோழி பலியிடுறதுக்கு தடை போட்டாங்க, மதமாற்று தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு அண்ணா மேலே ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க. அப்போ அந்த அரசியலே வந்து அந்த அரசியல் இருக்கிற லைட்டாக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, தீவிரமான திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு அரசியலை பண்ணுறாரு. அப்போ இது வரைக்கும் அதிமுகவில் சோர்ந்து போயிருந்தாங்க. 2016 பிறகு தொடர்ந்து தோல்வி. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த எதிர்ப்புமே பெர்சனல் அட்டாக்காக போய்கிட்டு கிடக்குது. திமுகவை பெருசாக அட்டாக் பண்ணல. அப்போ அந்த அரசியலை கையில் எடுத்தவொடனே அதிமுகவில் சோர்ந்து போயிருந்தவங்க ஆக்சுவலாக நிறைய பேர் 10 தோல்வி இல்லை இனிமேல் 11 தோல்வி அப்படின்லாம் வந்து ஆமாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோர்வில் இருந்த அதிமுக தொண்டர்கள் அப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதிமுக இருந்த பெண்கள் ஓட்டு, இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ அதிமுகவினுடைய வாக்குகளை பெருவாரியான வாக்குகளை பிடிக்கிறார். திமுகவினுடைய வாக்குகளை எங்கேருந்து பிரிக்கிறார் அப்படின்னா இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித் இளைஞர்கள் வாக்குகளை அவர் குறிவைக்கிறார். அதுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா இஸ்லாமிய இளைஞர்களில் மைல்டான ஒரு பர்சன்டேஜ் தான் போயிருக்கு, 1% போயிருக்கு. கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளில் வந்து ஒரு 50% வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அதை மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி விசிகா ஓட்டையும் கொஞ்சம் கை எடுத்துருக்கிறார். ஆனால் அதெல்லாம் போனால் கூட 33% அங்கே தாங்கி நிற்குது திமுக. அதை தாண்டி தான் அவர் வரணும், 33 தாண்டி வரணும். இவர் 1லேருந்து 33க்கு வரணும். அவங்க ஆல்ரெடி 33 இருக்கிறாங்க. 33 தான் அவங்க கீழே இறக்கணும். நீங்கள் இல்லாட்டி அவரை தாண்டணும். இந்த கிராஃப்ட் இருக்குது. இதை வந்து செய்ய போகிறாரா விஜய்ங்கிறது தெரியல. ஓகே. ஆனால் வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டார். திமுக எதிர்ப்பு வேறு எதுவுமே பேச மாட்டார். திமுக எதிர்ப்பு ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, மறைமுகமாக பாஜக சப்போர்ட்டு, ஒன்றிய அரசை எதிர்க்க மாட்டேன், முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூவில் நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதை பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அதிமுகவை பெருவாரியான அதிமுக ஓட்டுகளை இவர் தன் பக்கம் எடுக்கிறார். திமுக சம்பந்த 10% எடுத்தார்னா அதிமுகலேருந்து 15% எடுக்கிறார். பாஜக ஓட்டை எடுக்கிறார். பாஜக ஓட்டை எடுத்திருக்காரு. பாஜக ஓட்டு யார் ஓட்டு? 2022 பிறகு அண்ணாமலை உள்ளவர். அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒரு 3-4% பாஜகவில் ஒரு வலுவாக போய் சரண் போகுது. ஒரு இளைஞர் வர்றாரு, பரபரப்பாக பேசுறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு. திமுக எதிர்க்கிற குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் பூரா அண்ணாமலை பின்னாடி இருந்தாங்க. அதுவும் அந்த கீழே டவுன் சவுத்தில் இல்லை, டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க திமுக எதிர்ப்பை வந்து வலுவாக பேசக்கூடிய யாரையும் ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மனநிலை இருக்குது அவங்களுக்கு. அந்த குரூப் வந்து அப்படியே அண்ணாமலை பக்கம் ஷிஃப்ட் ஆச்சு. அண்ணாமலை பக்கம் ஷிஃப்ட் ஆகும், அண்ணாமலை சாஃப்ட் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த குரூப் என்ன பண்ணி சோர்வு இருந்துச்சு. அண்ணாமலைக்கே இல்லைப்பாங்க, நம்ம திமுக விஜய் தான் வலுவாக இருக்குது. அந்த குரூப் அப்படி திமுக பக்கம், அது விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாங்க. இந்த வாக்குகள்லாம் அங்கே போகுது. அதாவது அதிமுக ஓட்டையும் எடுத்துருக்கிறாரு, அதிமுக ஓட்டை அதிகமாக எடுத்துருக்காரு, ஓரளவுக்கு திமுக ஓட்டையும் 10% எடுத்துருக்காரு, நாம் தமிழர் ஓட்டிலேருந்து 4% எடுத்துருக்காரு, விசிகா ஓட்டையும் எடுத்துருக்கிறாரு, இங்கே இருக்க அண்ணாமலை ஆதரவு வரக்கூடிய பாஜக ஓட்டையும் எடுத்துருக்கிறாரு. நீங்கள் அங்கே இருக்க வேட்பாளரோட கூட்டு காட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த அதிமுக பாஜக மனநிலையில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஓகே. ஏன்னா அங்கே சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி கட்சி தவிர்க்காங்க. சட்டில் கட்சி முக்கிய முகமாக சிடி நிர்மல்குமார் யார்? பிஜேபியினுடைய ஐடி விங் செக்ரட்டரியாக இருந்தவர். அப்புறம் இன்னொருத்தர் பாஜகவுடைய மாநிலத்தில் இருந்த சுவாமிநாதன் பாண்டிச்சேரியில். பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி எடுத்து அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் பாண்டிச்சேரியில் அவர் நீக்கம் செய்யப்பட்டார். அவர் வந்திருக்கிறாரு. சத்யபிரகாஷ் ஒருத்தர், வாழும் அம்பேத்கர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் தீவிரமான பாஜக ஆதரவாளர். அவர் நான் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர். இப்போ எங்கே இருக்கார் அவர்? அப்போ அவங்கெல்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. அந்த ஓட்டெலாம் இங்கே வந்து வருது. பெரும் சேதாரத்தை என்டிஏ கூட்டணிக்கு விஜய் கொடுத்துருக்காரு. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. சார், அதே போல் வந்து மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த டைமில் வந்து பெருசாக வந்து சர்ச்சையாச்சு. அதாவது தேர்தலுக்கு பிறகு வந்து அதிமுக கூட்டணி வந்து விஜய் கூட, அதிமுக பாஜக கூட்டணி வந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை செஞ்சு நாங்கள் வந்து அடுத்து வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த சூழ்நிலையில் அது வந்து சாத்தியமா இல்லை அது பண்ணுறதுக்கு வந்து? ராம்தாஸ் அத்வாலே அப்படிங்கிறவர் பாஜக கிடையாது. அவர் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒரே ஒரு குறுக்கல் வரார் வழிவிடுங்கிற மாதிரி அவர் ஒரே ஒரு கட்சியில் ஒரே ஒரு தலைவராக பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் அமைச்சராகவே இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கிறார். அவர் அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வருவார், 10 மாநிலங்களுக்கு போவார், ஏதாவது கருத்தை சொல்லிவிட்டு போயிடுவார். அது வந்து பரபரப்பாக போயிட்டே இருக்கும். அவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து தேவைப்பட்டால் நாங்கள் விஜய் கூட கூட்டணி வைப்போம். ஆனால் விஜய் வாங்கக்கூடிய ஓட்டு சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது பலருக்கும் இன்றைக்கி மண்டையை குழப்பக்கூடிய விஷயம். 25% மேலே தாண்ட மாட்டார். 25% தாண்டினார்னா அது எப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆகும்? சீமான் 8% வாங்கினார், சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுல்ல. ஒரு 30%, 35% வாங்கினா தான் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 30% வரைக்கும் போவார்ன்றாங்க. அப்படி பார்த்தாலுமே அங்கே ஒரு 3%, 4% லீடில் திமுக இருக்குது. அப்போ அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியல. சீட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா
அவரே அங்கே உள்ள கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ எவ்வளோ வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலைக்கு. ஓகே. அப்போ ஒரு வேலைக்கு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா அவங்க பேசுவாங்க. ஏன்னா வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக எதிர்ப்பு தானே முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காரு. அப்போ அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்கெல்லாம் பேசி செட் பண்ணிட்டு நிப்பாட்டிருக்காங்களா விஜய்ங்கிறது கூட நமக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ ஓகே, தேர்தல் முடிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி தொங்கு சட்டசபை அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே சார். அதே போல் வந்து இவங்க வந்து நிறைய வந்து முன்னாடி வந்து எதிர்த்திருக்காங்க. பாஜக கூட வந்து கூட்டணி இப்பயும் வைக்க மாட்டோம், எதிர்காலத்தில் வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சாங்கனாலும் ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே இவங்க 3 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை. இவருக்கு சீட்டு என்ன நம்பர் வருதுங்கிறது நமக்கு தெரியலையே. 25% போனால் ஒரு சீட் 2 சீட் தான் வரும். ஓகே. ஒரு சில ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1.5 லட்சம் ஓட்டு ஒரு சின்ன தொகுதியில் போலிங்காக இருக்குது. விஜய் ஒரு 25% வாங்கிட்டாரு, திமுக 25% வாங்கிருச்சு, இப்போ அதிமுக 25% வாங்கிருச்சு. டஃப் ஃபைட்டு. யாருக்காவது 1% முன்ன பின்ன போனால் அந்த ஒரு சீட் கன்வெர்ட் ஆகும் விஜய்க்கு. ஒரு தொகுதியில் திமுக 30% இருக்குது, விஜய் 25% இருக்கிறாரு, அதிமுக 25%னா திமுக வின்னு. 31% இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் 25 இருக்கிறாங்கன்னா யார் வின்னு? இல்லை ஒருவேளை பாஜக 30, அதிமுக 30% இருக்குது, திமுக 29% இருக்குது, விஜய் வந்து 28% இருந்தால் அதிமுக வின்னு. அப்போ இது சீட்டாக கன்வெர்ட் ஆனால் எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்னென்னா ஒரு பேஸ் ஓட் பேங்க் இருக்குது. அதுலேருந்து தான் அவங்க அடுத்த நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். இவர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கும் போது அது சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய குழப்பம் இருக்குது, ப்ராக்டிக்கலாக குழப்பம் இருக்குது. அது நம்பராக நம்ம ரிசல்ட் வந்தப்போ தான் தெரியும்.